வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய தகவல். சற்று முன் முதல்வர் ஸ்டாலினை ஓட ஓட விரட்டிய சென்னை மக்கள். வேட்டி தூக்கி ஓடிய ஸ்டாலின். நடந்தது என்ன? வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களை ஓட ஓட விரட்டிய சென்னை மக்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3 நாளாக வேறு மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு. அதோட மெக்ஜாம் புயலுமே பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து இது கூடவே பல்வேறு இடங்களில் தண்ணி வற்றாத நிலையில் இருக்கிறதுனால அவர் பார்த்திங்கன்னா அறிக்கை அதை பார்த்திங்கன்னா ஆய்வு பண்ணுறதுக்காக போயிருக்காரு சென்னை மக்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு. ஸோ அந்த டைமில் மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து, நீ எதுக்கு வர, 4000 கோடி நிதி ஒதுக்கி எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை, எந்த நிவாரண நிதியுமே எங்களுக்கு கொடுக்கல, ஸோ நீங்கள் எதுக்கு வரீங்கன்ற மாதிரி பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து ஓட ஓட விரட்டியிருக்காங்க சென்னை மக்கள். ஓகேங்களா? வேட்டி தூக்கி ஓடியிருக்காரு பாதுகாப்புடன், போலீஸ் பாதுகாப்புடன் விரட்டி அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்கள் இனிமேல் பார்த்திங்கன்னா அடுத்த ஆட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாதுன்ற மாதிரி தெளிவாக நமக்கு தெரியுது இதிலிருந்தே. ஏன் அப்படின்னா 4000 கோடி இந்த மிக்ஜாம் புயலுக்காக ஒதுக்கியிருந்தாங்க. அந்த 4000 கோடியுமே அவர் வீட்டிலே பதிய வைத்திருந்ததாக அமலாக்கத்துறைக்கு ரகசிய தகவல் சென்றிருக்கு. ஓகேங்களா? அது எப்படியோ மக்கள் தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் அவர் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா போயிருக்காரு. சற்று முன்பு கிடைத்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, அவர் பார்வையிடுறதுக்காக போயிருக்காரு மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே சந்திக்கிறதுக்காக. அந்த டைமில் தான் இந்த அசம்பாவிதங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அதிர்ச்சிகரமான தகவலும் நடந்திருக்கு. ஓட ஓட விரட்டிருக்காங்க இந்த ஸ்டாலினை. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு முக்கியமான தகவல். அது மட்டும் இல்லாமல் இந்த 4000 கோடி பற்றி மக்களும் கேள்விகள் எழுப்பிட்டே இருக்காங்க தொடர்ந்து. அதே மாதிரி அமலாக்கத்துறையுமே பார்த்திங்கன்னா ஸ்டாலின் ஐயாக்கிட்ட இந்த மாதிரி கேள்வி முன் வச்சுட்டே இருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் ஐயா எந்த விதமான எந்த விதமான பதிலுமே கொடுக்கல. அவர் மழுப்பிட்டே போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, சற்று முன்பு ஸ்டாலின் ஐயா விரட்டடிக்கப்பட்டிருக்காரா. ஸோ இதில் தான் ஒரு முக்கியமான தகவல், சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய தகவல் இதுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை இந்த 4000 கோடி என்ன பண்ணாங்கன்றதுக்கான அவர் வீட்டில் சோதனை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குன்ற மாதிரி தகவல் நமக்கு சற்று முன்பு கசிந்திருக்கு. ஏன் அப்படின்னா அந்த 4000 கோடி என்னாச்சு, எங்கே நீங்கள் கொட்டினீங்கன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மறக்காமல் சந்திக்கலாம். அடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது முக்கியமான தகவல் வச்சுருந்தால் உடனே அப்டேட் பண்ணுறேன். எல்லாரும் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.